உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் 12வது நாள் வீடியோ இது. இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்மார்ட் கார்டு சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழு வீடியோவை பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இதில் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் இந்த லேபர் கார்டு போட வரும்போது நிறையா அவங்க மீட் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, அந்த ஸ்மார்ட் கார்டில் மொபைல் நம்பர் இருக்காது, பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அவங்க நேம் இருக்குன்னா அந்த நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அவங்க அட்ரஸ் பிரச்சனை இருக்கும், டோர் நம்பர் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இதை எங்கே போனால் நம்மளுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத வீடியோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ன்னு நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தால் அதையும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன சில தகவல்கள், உங்களுக்கு தேவையான தகவல் அதில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்னா, நீங்கள் நம்ம ரேஷன் கார்டில் இப்போ பேர் நீக்கணும் சேர்க்கணுன்னா உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துன்னு போய் ஆதாரில் ஓடிபி சொல்லி அதில் நீக்கிக்கலாம். இது நெட்டு சேவை மையத்துலேயும் இதை பண்ணிக்கலாம். பேர் சேர்க்கறது, நீக்கிறது, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அட்ரஸ் மாற்றுறது, கடை மாற்றுறது, டோர் நம்பர் மாற்றுறது, இது எல்லாமே நம்ம சேவை மையத்தில் பண்ணிக்கலாம். ஆனால் மொபைல் நம்பர் மட்டும் சேவை மையத்தில் நம்மளால் சேர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை மாற்றணுமோ, இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி கொடுத்த நம்பர் தொலைஞ்சிருச்சு, இப்போ இருக்கிற நம்பரை நான் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, வட்ட வழங்கல் அலுவலகம் டிஎஸ்ஓ ஆஃபீஸுன்னு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு மனு எழுதி தரணும். அதாவது எனக்கு என்னுடைய ரேஷன் கார்டில் குடும்ப அட்டையில் ஃபோன் நம்பர் இல்லை, என்னுடைய ஃபோன் நம்பர் இப்போ இருக்கிற நம்பரை நான் சேர்த்தணும், அதுக்கு நீங்கள் இதை சேர்த்தி கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 2 டேஸில், ஒரு 2 நாளில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் பழைய நம்பர் இருந்தால் அந்த நம்பர் மிஸ் ஆகிட்டுன்னா புது நம்பர் நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை எனக்கு ஃபோன் நம்பரே இது வரையுமே கொடுக்கல, நான் இப்போ தான் புதுசாகவே தரப்போகிறனாலும் நீங்கள் புதுசாக இப்போ இருக்கிற நம்பரை கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு டைரெக்டாக அங்கே தான் போகணும், வேறு எங்கே போனாலும் ஃபோன் நம்பரு சேர்க்க முடியாது. அதனால் டிஎஸ்ஓ ஆஃபீஸ் போங்க. அது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் தாலுக்கில் இருக்கும். ஒவ்வொரு கொடுத்து டிஎஸ்ஓ ஆஃபீஸில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இந்த வீடியோ நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மெசேஜ் அவங்களுக்கும் தெரிஞ்சு பயனடைவாங்க.